பெங்களூருவில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்திற்கு சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஜியிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆசிரமத்தில் நடத்தப்பட்ட இளைஞர் திறன் மேம்பாட்டு வகுப்பு மூலம் புதுச்சேரியிலிருந்து நாங்கள் அழைத்து வந்த 460 மாணவர்களுக்கு தனிப்பட்ட திறன்களை வளர்ப்பது, மன அழுத்தத்தை நீக்குவது மற்றும் சர்வதேச அளவில் வேலைவாய்ப்புகளை பெறுவது எப்படி என்பது குறித்து உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட்டன என தெரிவித்தார். மேலும் அரசியல் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரியில் எங்களது கட்சிக்கு நல்லதொரு தொடக்கம் கிடைத்துள்ளது. மக்களிடம் எதிர்பார்ப்பும் மிக அதிகமாக உள்ளது. நானும் ஒரு இளைஞனாக ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இருப்பதால் மக்களிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது என கூறினார். பொதுவாக வணிகம் செய்பவர்கள் அரசியலுக்குள் நுழைவதில்லை. ஆனால் நாட்டின் கொள்கைகளை முடிவெடுக்கும் இடத்தில் இளைஞர்கள் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என அவர் குறிப்பிட்டார். நாங்கள் ஒரு காலத்தில் சாலையின் மறுபக்கத்தில் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், இப்போது அரசியலில் இருக்கும்போது ஒரு தொழிலதிபராகவும் ஊழியராகவும் தற்போதைய பிரச்சனைகள் என்ன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என கூறினார். இந்தியா தற்போது உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், மிக விரைவில் 3வது மற்றும் 2வது இடத்தை பிடிக்கும் என தெரிவித்தார். மேலும் இந்தியாவுக்கான 2050 தொலைநோக்கு திட்டத்தில் இளைஞர்களை இணைப்பதே தனது நோக்கம் என தெரிவித்தார். புதுச்சேரியின் இன்றைய நிலையை சாடிய அவர், எங்கள் லட்சியம் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றுவதுதான் என உறுதியளித்தார். நமது நுகர்வோர்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இங்கு அடிப்படை வசதிகள் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை. எனவே புதுச்சேரியில் உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் நிகழக்கூடிய ஒரு சிறந்த சூழலை உருவாக்குவோம் என கூறினார். மேலும் நாம் மற்ற நாடுகளை பின்தொடர மட்டும் விரும்பவில்லை, நாமே ஒரு புத்தாக்க தேசமாக மாற வேண்டும் எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரியில் நடந்த தாய்மொழி மகத்துவ மாநாடு குறித்து பேசினார். அப்போது அனைத்து தாய்மொழிகளையும் மதிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்த விரும்பினோம். நாம் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் மற்றும் பல மதங்களை உள்ளடக்கியவர்கள். நாம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகிற்கு சொல்ல விரும்பினோம். இந்த மாநாட்டில் சுமார் 22,000 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வரலாற்றில் இவ்வளவு பெரிய மாநாடு நடப்பது இதுவே முதல் முறை என கூறினார். மேலும் பெண்களுக்காக அவர் வெளியிட்ட திட்டங்கள் குறித்து பேசினார். அப்போது எளிய குடும்ப பெண்களுக்கு திருமண உதவியாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 கிராம் தங்கம் வழங்குதல், இலவச LGP சிலிண்டர்கள் வழங்குதல் போன்ற திட்டங்கள் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாய் குறிப்பிட்டார். தொடர்ந்து LJKவின் சீமாட் திட்டம் இந்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்ததையும் சுட்டிக்காட்டினார். இறுதியாக இளைஞர்கள் ஒரு தலைவரிடம் தொலைநோக்கு பார்வையை எதிர்பார்க்கிறார்கள். அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது அவர்கள் எங்களோடு இணைய மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் என தெரிவித்தார். There is a good start in Puducherry. For our party, the expectation is very high because youngsters, as me being youngster and with vision, so people are showing a lot of interest. Our vision is one liner, it is like transforming to Singapore.